ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க YT நோட்ஸ். பெரிய பெரிய இடத்திலேயும் அதிகாரத்திலும் இருக்கிறவங்க அவங்க வருமானத்துக்காக முதலில் செய்த வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலைவர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என்ற பழமொழி உண்டு. தலைமை பண்பு என்பது திறமையால் மட்டும் கிடைத்துவிடாது. தான் மட்டுமல்லாது தன்னை சார்ந்திருப்போரை சாதிக்க உற்சாகப்படுத்தி வழிகாட்டுவோரிடம் தலைமை பண்பு இயல்பாக வந்துவிடும். தலைவர்கள் எளிமையாகவும் இயல்பாகவும் இருப்பதோடு எப்போதும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ வேண்டும். இன்று பல நாடுகள் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் உயர்ந்துள்ளவர்களின் முதல் வேலை என்பது மிக சாதாரணமாகத்தான் இருந்துள்ளது. தற்போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நாளை நீங்களும் தலைவராக உயர முடியும். பிரதமர் மோடி 1950ஆம் ஆண்டு பிறந்த நம் பாரத பிரதமர் மோடி தனது சிறுவயதில் குஜராத் மாநிலம் வாட்நகர் ரயில் நிலையத்தில் தேநீர் விற்றுள்ளார். டில்லி திறந்த நிலை பல்கலையில் இளங்கலை PA அரசியல் அறிவியல் முடித்தார். 1983இல் குஜராத் பல்கலையில் அரசியல் அறிவியலில் MA பட்டம் பெற்ற மோடி RSS மாணவர் அமைப்பில் பணியாற்றினார். 1987இல் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். 2001இல் குஜராத் முதல்வராக தேர்வானார். 2014 லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்றார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி 1978ஆம் ஆண்டு உக்ரைனில் யூத குடும்பத்தில் பிறந்த ஜெலன்ஸ்கி அங்குள்ள கீவ் நேஷனல் எகனமி பல்கலையில் சட்டப்படிப்பு முடித்தார். அரசியலுக்கு நுழைந்து அதிபராகும் வரை நடிகராகவும் காமெடியனாகவும் வலம் வந்தார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ 1971ஆம் ஆண்டு பிறந்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பட்டப்படிப்புக்கு பின்னர் நைட் கிளப் அவுன்சர், ஸ்னோபோர்டு பயிற்சியாளர், ஆசிரியர், பாக்சர் என பல முகங்களை கொண்டவர். 2007ஆம் ஆண்டு வெளியான தி கிரேட் வார் என்ற படத்தில் ட்ரூடோ நடித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவின் 46வது அதிபரான ஜோ பைடன் 1942ஆம் ஆண்டு பென்சில்வேனியாவில் பிறந்தவர். சட்டம் முடித்த பைடன் 29 வயதில் செனட் சபைக்கு தேர்வானார். முன்னதாக அவர் பராமரிப்பு பணியாளராக இருந்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அரசியலுக்கு வரும் முன்னர் KGB பன்னாட்டு உளவு அமைப்பில் உளவாளியாக 16 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். 1991இல் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழுநேர அரசியல் பயணத்தை துவங்கினார். பிரிட்டன் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் 1987இல் தி டைம்ஸ் இதழில் பத்திரிகையாளராக பணியாற்றியவர். பின்னர் டெய்லி டெலிகிராப் இதழில் அரசியல் கட்டுரையாளராகவும் 1999 முதல் 2005ஆம் ஆண்டு வரை தி ஸ்பெக்டேட்டர் வார இதழில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அரசியலுக்கு வருவதற்கு முன் தந்தை வழியில் ரியல் எஸ்டேட், ஹோட்டல் என தொழிலதிபராக வலம் வந்தவர். தனது சுயசரிதையான ஆர்ட் ஆப் தி டீல் புத்தகத்தில் தனது சகோதரருடன் இணைந்து ஆரம்ப கட்டத்தில் சோடா பாட்டில்களை சேகரித்து விற்று முதல் வருமானத்தை ஈட்டியதாக குறிப்பிட்டுள்ளார். எலான் மஸ்க் உலகின் பெரும் பணக்காரர் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள டெஸ்லா நிறுவனத்தின் CEO எலான் மஸ்க் வான்கூவரில் உள்ள மர அறுவை மில்லில் பாய்லரை சுத்தம் செய்யும் பணியாளராக பணியாற்றியுள்ளார். 1 மணி நேரத்திற்கு $18 தனது முதல் வருமானமாக பெற்றுள்ளார். அமேசான் நிறுவனத்தின் CEO ஜெஃப் பெஜோஸ் தனது சிறு வயதில் மெக்டொனால்டு உணவகத்தில் சமையல் பணியாளராக பணியாற்றியவர். 1 மணி நேரத்திற்கு $3க்கு கீழ் வருமானமாக கிடைத்துள்ளது. பின்னர் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்த அவர் சர்வதேச வர்த்தக தொடக்க நிறுவனமான ஃபிட்டலில் சேர்ந்தார். அமெரிக்க பங்குச்சந்தையின் பிதாமகன் என்றழைக்கப்படும் வாரன் பஃபட் தனது 13 வயதில் நாளிதழ் விநியோகிப்பாளராக முதல் வேலை செய்துள்ளார். பின்னர் முதலீட்டு விற்பனையாளர், பங்குச்சந்தை நிபுணர், பெர்ஷையர் ஹாத்வே CEO என படிப்படியாக முன்னேறியவர். தற்போது $117 பில்லியன் நிகர சொத்து மதிப்பு கொண்ட பஃபட் உலகின் 7வது மிகப்பெரிய பணக்காரராக விளங்குகிறார். தலைமை பண்புகள் பிறவியிலேயே வருபவை அல்ல, மாறாக அனுபவம், கற்றல் மற்றும் சுய மேம்பாட்டின் மூலம் வளர்த்து கொள்ளக்கூடியவை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்.